முக்குளத்தோர் சமூகத்திற்கும் வன்னியர் சமூகத்திற்கும் இடஒதுக்கீடே தேவையில்லை எம்பிசிக்குள்ளேயே. அதில் யாருக்கெல்லாம் இன்னும் ரெப்ரசன்டேஷன் இல்லையோ அவங்களுக்கு கொடுக்கலான்றீங்க. ஆனால் யாருக்கெல்லாம் கொடுக்கலாம், இல்லை இவங்களுக்கு உண்மையிலேயே தேவையில்லையா அப்படின்னு ஒரு இணக்க புள்ளிக்கு வருவதற்குமே நமக்கு கணக்கெடுப்பு தரவுகள் தேவையாக தானே இருக்குது. இல்ல அந்த கணக்கெடுப்பு தேவைங்கிறத பத்தி யாருக்குமே டவுட் கிடையாது. ஆனா அந்த கணக்கெடுப்பு பண்றதுன்னா சாம்பிள் சர்வே பண்ணா ஹைகோர்ட் அதை ஸ்ட்ரைக் டவுன் பண்ணிடும். ரெண்டு பேரும் மாறி மாறி பேசிக்கிறாங்கல்ல, மத்திய அரசு மாநில அரசு கை காட்டுறதும் மாநில அரசு மத்திய அரசு சொல்ல வந்தேன். இப்ப சீர்மரபு பத்தி ஸ்டடி பண்ணுங்கன்னு சொல்லி ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ்க்கு எல்லாம் ஒரு லெட்டர் போச்சுங்கிறது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயமா இங்க பேசப்படுது. இட் வாஸ் ஜஸ்ட் டைவர்ஷனரி டாக்டிக். சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு மேல பார்லிமெண்ட்ல 4 பேர் பேசிப்பாங்க சீர்மரபு பத்தி என்ன பண்ணீங்கன்னு சொல்லி. நான் அரசாங்கத்துல 35 வருஷம் அதுக்கு பார்த்திருக்கேன். சச்சார் கமிட்டி எதுக்காக பண்ணாங்க? முஸ்லிம்ஸுக்கு வந்து என்ன எவ்வளவு தூரத்துக்கு முஸ்லீம் டெவலப்மெண்ட் இல்லாம இருக்கிறத பத்தி அரசாங்கம் என்ன பண்ணுச்சுன்னு கேட்டோம்னா சச்சார் கமிட்டியை ஃபார்ம் பண்ணாங்க. சச்சார் கமிட்டி உண்மையான வேலையை பார்த்தாங்க. அந்த உண்மையான வேலையை பார்த்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு வரைக்கும் என்னாச்சு? அதனால அவங்களுக்கு எப்பெல்லாம் பிரஷர் வருமோ அந்நேரம் ஒரு விசாரணை கமிஷன் ஒன்று அமைப்பாங்க, இல்லைன்னா ரிவ்யூ கமிட்டி ஒன்று போடுவாங்க, இல்லைன்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு அனுப்பி விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்லிட்டு இருப்பாங்க, சீர்மரபு பத்தி நாங்க செய்யறது ரெடியா இருக்கோம், ஸ்டேட் கவர்மெண்ட் இன்னும் ரிப்போர்ட் வரல, இல்ல 7 ஸ்டேட் கவர்மெண்ட் அனுப்பிடுச்சு, இன்னும் 22 ஸ்டேட் கவர்மெண்ட் ரிப்போர்ட் அனுப்பல, இப்படி பேசிட்டு இருப்பாங்க. இறுதியா தேவையானது என்ன 2 விஷயத்தை நம்ம தெளிவுபடுத்திடுவோம். இப்ப ஒரு சரியான நேர்மையான ஒரு வினா எழுப்பப்பட்டது நான் சொன்னதை பத்தி. நீங்க என்ன முக்குலத்தோர்னு பொதுவா சொல்றீங்க. நான் வந்து இதுல எம்பிசில இருக்க முக்குலத்தோர் பத்தி தான் நான் மீன் பண்ணேன். ஒண்ணு. இன்னொன்னு, பிசியில உள்ள முக்குலத்தோர் வந்து எம்பிசி முக்குலத்தோர் ஆகிறதுக்கு சிரமமே கிடையாது. உதாரணமா பிரான்மலை கள்ளர் வந்து எம்பிசி, இவங்க ஈச நாட்டு கள்ளர் பிசி. இங்க வந்து திருநெல்வேலியிலும் இதுல ராமநாதபுரத்திலையும் ஒன்றுபட்ட திருநெல்வேலி ராமநாதபுரம் மாவட்டங்களில் இருந்தவங்க வந்து எம்பிசி. மறவர் வந்து மதுரையில இருந்தவங்க வந்து பிசி. மதுரையில இருந்த ஒருத்தர் வந்து திருநெல்வேலி பொண்ணை கல்யாணம் பண்ணியிருந்தாருன்னா அவரோட பிள்ளைக்கு அத்தனை பேரும் எம்பிசிக்கு போயிடுவாங்க, லெஜிட்டிமேட்லி, சட்டப்பூர்வமா. இதுதான் உண்மை. அதனால வந்து அந்த பிசின்னு சொல்றவங்களையும் பல பேர் எம்பிசிக்கு போறாங்க. இப்ப ஒன்னே ஒரு கேள்வி கேட்கிறேன், ஏன் இந்த உள்ளிட ஒதுக்கீடு வன்னியர் கொடுக்கும் போது வேற யாருமே சண்டை போடாம யாரும் சண்டை அதிகமா போட்டது? முக்கியத்துவம் தான் சண்டை அதிகமா போட்டாங்க. ஏன்? they have the voice, they have the number. நான் சொல்றேன், democracy is not about the rule of majority, it's about the protection of minority. அதை நம்ம மனசுல வச்சுக்கணும். இல்ல முக்குலத்தோர் சமூகத்தில் இருந்தானே அதிகமாக எதிர்ப்பு வந்துச்சு வன்னியர் சமூகத்திற்கு இடஒதுக்கீடு. அது சிம்பிள் தானே. அவங்க வந்து ஒரு 20% தோப்புக்குள்ள இருக்கிறாங்க. அவங்கள 7% மாட்டு ஆக்கும்போது வந்து அதுல இருக்கிறது பிரமலை கள்ளர், கொண்டைங்கோட்டை மறவர், கூத்தப்பால் கள்ளர், பெரியசூரி கள்ளர்னு ஒரு சில முக்குலத்தோர் பிரிவு தான் இருக்கிறாங்க. பட் அவங்க ஃப்ரெட்டர்னிட்டியோட அகமுடையார்களும் மற்ற நாட்டு கள்ளர்களும் அவங்களுக்காக களத்துக்குள்ளே நின்று இந்த இது வந்து எங்கள் ஒட்டுமொத்த முக்குலத்தோர் பொலிட்டிக்கல் பிளாக்குக்கே ஒரு அச்சுறுத்தல், எங்களுக்குள்ள உரிய 20 போட்டி போட்டது எங்களை 7க்குள்ளே தள்ளிட்டீங்கிறத அவங்க சொல்கிறாங்க. அதுதானே நம்ம அந்த இடத்துக்குள்ளே மீண்டும் சொல்கிறோம். பொலிட்டிக்கல் பவர் உள்ள காஸ்ட்டுக்கு நீங்கள் ஈல்டானீங்க. உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய அம்பாசங்கர் கமிஷன் ரிப்போர்ட்டை எடுத்து பார்த்தாலே உங்கள் மனச்சாட்சிக்கே தெரியும். ஸோ இந்த சபல்டன் காஸ்டான வண்ணார், நாவிதர், கோயவர் போன்றவங்களுக்கு நீங்கள் அநீதி இழைச்சிங்கிறதா நமக்கு இது. இன்னொன்று காஸ்ட் வைஸ் சென்சஸை பற்றியும் சொல்லிடுறேன். அதில் எல்லா கட்சிகளும் வந்து பிளவுபட்டு தான் இருக்குது. இவர் மல்லிகார்ஜுன கார்கே வேணும்னு சொல்கிறாரு, டிகே சிவகுமார் வேண்டாங்கிறாரு. ராஜ்யசபாவில் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுனை பதிவு பண்ணார் கட்சிக்குள்ளே. ஆமாம், பாஜகவிலும் ராஜ்நாத் சிங் ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கப்படும் தான் முதல்ல சொன்னார். அதுக்கு பிறகு திரும்ப வந்த எதிர்ப்புகளை பார்த்து இது எடுக்கிறதுல பாஜகவுக்கு லாபமா நஷ்டமாங்கிறதுல அவங்க அதை டெஃபர் பண்ணி. எப்படி போகும் திரு கார்த்திக் இந்த சாதிவாரி கணக்கெடுப்புங்கிறது அரசியல் தளத்தில் என்ன மாதிரி டிராவல் ஆகும் இனிமே? இல்லை, காங்கிரஸில் வந்து இருவேறு கருத்துக்கள் இருக்குது அப்படின்னாரு. அப்போது இதற்காக வந்து அவங்களோட தேர்தல் அறிக்கையிலேயே அதை இடம்பெற செய்யணும். அவங்க மனிஃபெஸ்டோலேயே சொல்லியிருக்காங்க 50% வந்து பிரீச் பண்ணணும், இந்திரா சாணி வந்து ரெவ்யூ பண்ணணும், பாராளுமன்றத்தில் சட்டம் இயற்றி 50% மேலே வந்து இடஒதுக்கீடை கொண்டு போகணும்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஒன்றிய அரசினுடைய நிலைப்பாடு ராஜ்யசபாலேயே பதில் சொல்லியிருக்காங்க. அந்த உயர் ஜாதி ஏழைகள், அரிய வகை ஏழைகள்னு சொல்லக்கூடியவர்களுக்கு கொடுக்கக்கூடிய 10% வந்து அது வந்து பிரீச் ஆகாது. ஏன்னால் வந்து அந்த இந்திரா சாணி கேஸ் என்பது பிற்படுத்தப்பட்ட பட்டியலின பழங்குடியின மக்களுக்கு மட்டும்தான் பொருந்தும், சமூக மற்றும் கல்வியில் பின்தங்கியவர்களுக்கு அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் இதற்கான தீர்வுன்றது எங்கே இருக்குன்னா, நீங்கள் 50% முதல்ல பிரீச் பண்ணணும். அதைத்தான் இப்போ வந்து உரத்த குரலில் பேசுறது. காங்கிரஸ் இந்த பிரச்சனை வந்தப்போவே, நீங்கள் இந்த பீகார் பிரச்சனை வந்தப்போவே முதல்ல வந்து ராகுல் காந்தி சொன்னதும் சரி, ஜெயராம் ரமேஷும் சொன்னது 50% கேப்பை வந்து ரிமூவ் பண்ணணும், லிஃப்ட் பண்ணணும். அப்போ வந்து காஸ்ட் சென்சஸை வந்து எடுத்து அதன் அடிப்படையில் விகிதாச்சார அடிப்படையில் மக்களுடைய ரெப்ரசன்டேஷனுக்கு ஏற்றவாறு மறுசீரமைப்பு செய்யணும் அப்படின்றத கேட்குறாங்க. அதைத்தான் இவர்களும் கேட்குறாங்க. இதே கருத்தை முன்மொழிந்தவர் தான் வந்து ராம்தாஸ். அவர்களும் அதை தான் பேசுறாங்க. ஆனா இன்னைக்கு வந்து இந்த இஷ்யூன்னு வந்தா கன்வீனியன்ட்டா வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் பால தள்ளி விட்டுட்டு பிஜேபி கிட்ட கேள்வியை கேட்க மாட்டோம் என்பது அப்பட்டமான சந்தர்ப்பம். நன்றி.